சூழ்நிலைகளை கடந்து வந்தாயே, உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட போராட்டத்துக்கோ இல்ல பிரச்சனைக்கோ அளவே கிடையாது. இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலேயும் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான். அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஏன்னா எத்தனையோ பேர் உங்கள மாதிரி போராட்டத்துல நின்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு பூமியில இல்ல. ஆனா இத்தனை போராட்டத்துக்கு பிறகும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாவிட்டா இந்த சூழ்நிலையை நீங்க மேற்கொண்டு இருக்க முடியாது. இந்த போராட்டத்தை நீங்க கடந்து போயிருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க மேற்கொண்டு இருக்க முடியாது. இதை நீங்க சகிச்சு மேல வந்தீங்க அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததினால் மாத்திரமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார். நிறைய நேரங்களில் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் என் கூட இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்ல, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், இத்தனை போராட்டங்கள் மத்தியிலேயும் நீங்க நிக்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி தான் நீங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நல்லா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இத்தனை சூழ்நிலைகளை இத்தனை போராட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்தீங்க பாத்தீங்களா, அது தாங்க முடியாம எத்தனையோ பேர் தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு. அந்த பிரச்சனையை தாங்க முடியாம இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு வந்த போராட்டத்தை எல்லாத்தையும் நீங்க கடந்து வந்ததுனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க பராக்கிரமசாலியா இருந்து இத்தனை போராட்டத்தை இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நிற்கிறீர்கள்.